நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கௌதம் இந்த மாதிரி செஞ்சிருப்பாரா? கண்டிப்பா அவரு செஞ்சிருக்க மாட்டாருங்க. செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் எதனால கௌதம் நான் இந்த அளவுக்கு ஒரு பக்கம் தூக்கி வச்சு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம கௌதம் இருக்காருல, அவரு வந்து ஒரு தங்கமான மனசுங்க. எந்த காரணத்துக்கு கொண்டு நம்ம இலக்கியா விட்டு பிரிய மாட்டாரு. இது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நம்ம அஞ்சலியோட மனசுல என்ன நினைச்சுன்னு இருக்காங்க, எப்படியாவது ஏண்டா கையெழுத்து போட்டு தராம என்னவா கேவலப்படுத்துற, உன்னையும் பொண்டாட்டி பிரிச்சு உன் வாழ்க்கையவே நரகத்துல தள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம பூஜா கிட்ட அப்படியே சும்மா ஐப் மேல ஐப் ஏற்றி விட்டுன்னு போயினே இருக்காங்க. என்னைக்கு சொல்ல போறோம் கணவர்கிட்ட சொல்லுன்னு அதை கேட்டு நம்ம பூஜா வந்து ஒரு பக்கம் சொல்லாமா வேணாவா, இவர் நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, நமக்கு நல்லதுதான் செய்வா, சரி சொல்லிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுன்னு இருக்காங்க. இவங்க யோசிக்கிறது எல்லாமே ஓகேங்க, எல்லாமே வாஸ்தவம் தான். ஆனா இந்த இடத்துல நம்ம கௌதம் கிட்ட போய் சொன்னா நம்ம கௌதமோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, என்ன மன்னிச்சிரு பூஜா, எல்லாரும் மாதிரி உன்னை நல்ல ஒரு சகோதரியாக தான் நான் பார்த்தேன், எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு மனைவி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஆனால் நம்ம அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, இப்போ நம்மக்கிட்ட காசு பணம் இல்லை, இந்த சான்ஸை பயன்படுத்திக்கிட்டு இந்த வாய்ப்பை நம்ம தக்க விடக்கூடாது, இதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு இந்த காசு பணத்தை நம்ம சுருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேடுகட்ட எண்ணத்தோட இருப்பாருன்னு சொல்லிட்டு நினச்சின்னு இருக்கா. ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் நம்ம கார்த்தி இருக்காருல, அவர் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு தெரியலிங்க, செம்ம கட்டுப்புள்கிறார். அப்படியே சும்மா ருத்ர தாண்டம் ஆறாறு ஒரு பக்கம், உன்னெல்லாம் நம்பினதுக்கு என் வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டு இல்லடா, உன்னை சும்மா விட மாட்டேன், பள்ளி நான் வாங்கியே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டுன்னு இருக்காரு. இவரோட சவால் எல்லாமே ஒரு பக்கம் சும்மா வாய் வார்த்தை தானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க வாய் வார்த்தையாட்டம் தான் இருக்கு. இவரோட செய்கை எல்லாமே ஒரு பக்கம் ரொம்பவே கேப் மாதிரித்தனம் முள்ள மாதிரித்தனமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே இவங்ககிட்ட நம்ம ஒன்றும் பேசி ஜெயிக்க முடியாது. அதனால் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம கௌதம் இருக்கார்ல, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்க போகிறாரு. அப்படி என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியாவை கூட்டிகிட்டு வந்து இதோ பார் பூஜா, இவ தான் என்னோட மனைவின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. இலக்கியா நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பக்கம் ரியாக்ஷன் கொடுக்குறாங்க நம்ம பூஜா. என்னடா இது, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ரியாக்ஷன் கொடுத்தா இங்கே என்னதான் நடக்குது, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திருவிழாக்கான போன மாதிரி முழிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல உண்மையில எல்லாமே ஒரு பக்கம் நாம தாங்க உரைக்க சொல்லி ஆகணும். நம்ம இலக்கியா இந்த கம்பெனியில் தான் வேலை செய்கிறாங்க, இவங்க இதுக்கு முன்னாடி தான் வந்து இந்த வேலையில் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி தான் கௌதம் ஜாயின் பண்ணதையும் சொல்கிறாங்க. என்ன கௌதம், நீங்கள் கம்பெனியில் ஒர்க் போயிருக்கிறதான்னு சொன்னீங்க, இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்ணுறது இலக்கியா, எதனா ஒரு வேலைக்கு போனால் தான் நம்ம குடும்பத்தை இப்போதைக்கு ரன் பண்ண முடியும், அதுக்கான ஒரு வாய்ப்பை நம்ம விட்டுறக்கூடாதுல்ல, அதனால தான் நான் ஏதோ ஒரு வேலை கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்கிட்டு அதை வச்சு நம்ம குடும்பத்தை ரன் பண்ணலாம்னு சொல்லிட்டு நானே ஒரு பக்கம் யோசிச்சு தனியாக நின்று இந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதான் இலக்கியா கோவம் வந்துடுது. உங்களை போய் நம்பணும் பார்த்தீங்களா, என்ன இந்த அளவுக்கு ஏமாத்திட்டேன்னு, நீ மட்டும் டீச்சர் வேலைக்கு போகிறதுன்னு சொன்னால் உன்னை யாரும் இந்த வேலைக்கெல்லாம் வந்து செய்ய சொல்லிட்டு உங்கள் படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற வேலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த டைமுக்கு எந்த தொழில் செய்யணுமோ அந்த தொழில் தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்றும், அதை தான் நம்ம பார்த்தேன். மற்றபடி எனக்கு எல்லா தாலையும் கிடைச்சிருக்கும், ஆனால் அதை தேடி டைமை வந்து நான் இப்போதைக்கு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட இருந்து நம்ம தேடுறது அது வேறு விஷயம், நம்மக்கிட்ட சுத்தமாக இப்போதைக்கு இல்லை. அதனால் இந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்டு நம்ம இதுக்கேற்ற மாதிரி தான் நடந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் முடிவு பண்ணுறாங்க. இந்த முடிவை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது, ஒரு பக்கம் வியப்பாகவும் இருக்குது. எப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவம் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வியப்போடு தான் பார்த்துன்னு இருக்காங்க. இந்த பக்குவம் இன்னும் மேலும் இவங்கள உயர்த்தாதா, என்ன பண்ண போகிறாங்க, ஏது பண்ண போறாங்க அப்படின்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தாங்க போயின்னு இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம எஸ்எஸ்கே இருக்காருல, அவர் இருந்து ஒரு பக்கம் செம்மையான ஒரு ஃபார்ம்ல இருக்காரு. சும்மாவே யாரும் விடக்கூடாது, எல்லாரும் ஒரு பக்கம் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்காரு. அவரோட என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எப்படியாவது கௌதமியும் மறுபக்கம் இலக்கியாவை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்களோட எண்ணம் நோக்கம் எல்லாமே அப்படிதாங்க இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சரி இப்படி எல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, என்னடா இந்த எஸ்எஸ்கே எதானா ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவிலே இருக்கானா, எப்படியாவது இந்த குடும்பத்தை அழிச்சிடணும்னு சொல்லிட்டு கங்கன் காட்டு தெரிஞ்சுனுக்கிறான். இவனா மனசு தானா, மனசு ஜென்மதானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பக்கம் கேள்வி எழும். என்னங்க பண்ணுறது, இந்த எஸ்எஸ்கே பொறுத்த வரைக்கும் அவன் ஜெயிக்கணும், அதுக்காக யாரை வேணாலும் பலி கொடுக்கலாம். இப்போ வந்து அந்த கான்ட்ராக்டை எப்படியான எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை உஸ்பேத்தி இப்போ கார்த்திக் கிடைக்கூடாம பண்ணிட்டு இவர் ஒரு பக்கம் எடுக்க போறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம கௌதம் இருந்து அந்த இடத்துல போய் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரு. கார்த்திக் தான் அந்த டெண்டர் கிடைக்கிற மாதிரி ஆல்ரெடி ஒரு போயிட்டு எல்லாமே கையில் தலை போட்டு விட்டு வந்து கார்த்திக்கு அந்த டெண்டர் போயிருது. கார்த்திக் வந்து என்னோட திறமையால் தான் வந்துச்சுன்னு ஆணவத்தில் பேசின்னு இருக்காரு. அந்த சமயத்தில் அந்த டெண்டரை கொடுத்தவர், இதோ பாருங்க உங்க அண்ணன் வந்து இந்த மாதிரி என் தம்பிக்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கையெழுத்து போட்டு போயிட்டான், அதனால தான் அந்த டெண்டர் உங்களுக்கு வந்துச்சே தவிர மற்றபடி உங்களுக்கு தரணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. உடனே பார்க்கணுமே நம்ம கார்த்திக் ஒரு பக்கம் மூக்கு வைக்குது, எப்படி அவன் வீட்டுக்கு போகும்போது நம்ம அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி அனுப்பினா இப்போ எப்படி அவன் தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஒரு எண்ணம். மறுபக்கம் அஞ்சலிக்கு ஒரே சந்தோஷம், விடுங்க எப்படியோ ஒன்று நம்மளுக்கு ஆசைப்பட்டது வந்துருச்சுல, இப்போ போய் பைரவி அப்படியே நம்ம பிடிச்சி கிளிக்கணும், இனிமேல் கம்பெனிக்கு வரக்கூடாது, போய் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா அஞ்சலி, உன்னோட நோக்கம் எல்லாமே பைரவி அம்மா அத்தை சொன்ன மாதிரி உன் நோக்கம் இந்த இதுலயே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் நீ
பைரவி அடிச்சு ஓரமாக உட்கார வச்சுட்டு நீ தான் அந்த ராஜ்யத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற போல எனக்கும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்ல, என்ன கார்த்தி என்னை பார்த்தா அப்படி தெரியுதா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே அப்படி தெரியல, போக போக பார்த்தா அப்படி தான் போக மாட்டேங்குது, பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போயிட்டு உட்காந்து இருக்காங்க. இதுக்கு மேலேயும் குழப்பம் மேலும் 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 வந்துகிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கண்டிப்பாக வராதுங்க. மாற்றம் ஒன்றே மாறாதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம திங்க் பண்ணிட்டு இருக்கோம். அது போல நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கான வாய்ப்பு நாம தான் ஒரு பக்கம் ஏற்படுத்திக்கணும். அதை விட்டு வாய்ப்பே ஏற்படுத்திக்காம நாம இருந்து மாறுமான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனம் இல்லை. கண்டிப்பாக மாறும். அதுக்கான மாற்றத்தை நாம தான் கொடுக்கணும் அப்படின்றத தெளிவாக ஒரு பக்கம் எடுத்து சொல்லிட்டாரு நம்ம கௌதம். அதே சமயத்தில் பூஜாவும் இதை புரிஞ்சுக்கிட்டு விலகிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நான் புரிஞ்சுக்கவும் மாட்டேன் விலகவும் மாட்டேன், என் உயிர் எனக்கு எல்லாமே என்னோட கௌதம் மட்டும்தான், அப்படிப்பட்ட கௌதமா நான் யாருக்காக கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம என்னடா இது இப்படி ஒரு குழப்பத்துல மாட்ட முழிக்கிறோமே, நமக்கு மட்டும் ஏன்டா அந்த பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சோகத்துல உட்காந்து இருக்காங்க. இந்த சோகம் அப்படியே கண்டினியூ ஆகுமான்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போறேன் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வரகத் தருக.